ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிவன்கன் கூடையில வந்து அந்த கார்னர் திருப்புறதுல தாங்க நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவீங்க இல்லைங்க. இதில ஒரு 2 டைப்ல வந்து கார்னர் எப்படி ரொம்ப சிம்பிளா திருப்புறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அந்த கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வருது பாருங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் வரும். இதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த சிவன்கன் கூடையில் பேஸ் போட்டு முடித்து இங்கே நான் தொடங்குற மூலங்க இங்கே ஒயர் வந்து இப்போ ரன்னிங் ஒயர் இந்த இடத்துல ஒரு 4 இன்ச் அளவுக்கு விட்டுங்க இங்கேருந்து தொடங்கியிருக்கோம். இங்கே பாக்ஸ் நாட்னா மேலே வந்து பாக்ஸ் நாட் வேரியேஷன், அல்லது இங்கே கீழே பாக்ஸ் நாட் வேரியேஷன்னா மேலே வந்து பாக்ஸ் நாட்டில் போடுவோங்க. மோஸ்ட்லி பாக்ஸ் நாட்டில் தொடங்குறது பெட்ருங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான பேட்டர்ன் நீங்கள் தொடங்கிக்கிறது பெட்ரு. இந்த மாதிரி தொடங்கிட்டுங்க இங்கே பாருங்கள், இந்த கார்னர் திருப்புறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணுங்க. கார்னரில் வந்துட்டுங்க 2 டைப்பில் கார்னர் திருப்பலாங்க. பாருங்கள், இங்கே இந்த இடத்துல அடுத்தது வந்துங்க இந்த நாட் போட்டோம்னா வந்துட்டுங்க இந்த இடத்துல அடுத்த நாட் போட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த நாட் சிவன்கன் நாட் போடுவோங்க. சிவன்கன் நாட் போட்டோம்னா வந்துட்டுங்க அடுத்தது பேட்டர்னுக்கு வந்துங்க திரும்பவும் சிவன்கன் நாட்டே போட வேண்டியது மாதிரி வருங்க. தெரியுதுங்களா? இந்த இடத்துலையே வந்து நம்ம சிவன்கன் நாட்டே தான் போட வேண்டிய வருங்க. ஏன்னா ஒயர் வந்து பாருங்கள் சாதா நாட்டு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? இங்கே போகக்கூடிய ஒயர் வந்து சாதா நாட்டு தாங்க. இப்படி வந்துச்சுன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்தோமில்லைங்க, ரைட் சைடில் ஒயர் மேலே வந்துச்சுன்னா அது வந்து சாதா நாட்டுன்னு சொல்லி, அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து திரும்பவும் இந்த இடத்துல சிவன்கன் நாட்டே போட வேண்டியிருக்குங்க. இங்கே ஏற்கனவே சிவன்கன் நாட்டு, திரும்பவும் சிவன்கன் நாட்டே போட வேண்டியிருக்குங்க. போட்டோம்னா இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வராதுங்க. வேணாலும் பாருங்கள். நம்ம இப்போது இங்கே நம்ம இப்போ இந்த வரிசையில் போடையில் வந்து சிவன்கன் நாட் போட்டிருக்கிறதுனால அடுத்தது நம்ம இப்போ சாதா நாட்டு நம்ம போடுறோன்ட்டு வச்சுட்டோம்னா இங்கே பாருங்கள் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி வரும். பாருங்கள், இதுக்கடுத்து இங்கே பாக்ஸ் நாட் போட்டுங்களா, இந்த இடத்துல நம்ம சிவன்கன் நாட்டு தான் இங்கே போடணும். தெரியுதுங்களா? உங்களுக்கு கரெக்டாக வராத மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஹோல் சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். அதுக்காக வந்துட்டுங்க ஒரு சின்ன வேலை செய்வோங்க. நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாமல் ஒரே ஈவனாக வர்றதுக்காகங்க 2 மெத்தட் இருக்குங்க. 2 மெத்தடில் நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மெத்தடில் நீங்கள் கார்னர் டேர்ன் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்துட்டிங்கன்னா ஒயர் வந்துங்க இந்த கடைசியாக சிங்கிளாக இருக்குது பாருங்கள். 4 கார்னர்லேயுமே சிங்கிளாக ஒயர் போகும் பாருங்கள். இது எல்லாமே 2 போகுது. தெரியுதுங்களா? எல்லா ஒயருமே 2 அப்படி ஜோடியாக போகுது பாருங்கள். தெரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே இப்படி ஜோடியாக போகுங்க. இந்த கார்னரில் பாருங்கள் 4 கார்னர்லேயுமே ஒயர் வந்துங்க இது மாதிரி சிங்கிளாக போகுங்க. தெரியுதுங்களா? எந்த கூட போட்டிங்கனாலும் இதே மாதிரி 4 கார்னர்லேயுமே ஒரு ஒயர் வந்து பாருங்கள். இந்த ஒயர் சிங்கிளாக போகுது இல்லைங்க, இது மற்ற எல்லாமே 2 போகுது பாருங்கள். தெரியுதுங்களா? இந்த கார்னரில் பார்த்துட்டோம்னாங்க இந்த ஒயர் தான் சிங்கிளாக போகுதுங்க. தெரியுதுங்களா? இது எல்லாமே 2 இருக்குது பாருங்கள். இந்த ஒயர் 2 இருக்குது, இந்த ஒயர் 2 இருக்குது, இது ஒன்று மட்டும் சிங்கிளாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த கார்னரில் பார்த்துட்டோம்னால இந்த ஒயர் மட்டும் சிங்கிளாக இருக்குல்லைங்க. இந்த கார்னரில் பார்த்துட்டோம்னா இந்த ஒயர் தான் சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒயருங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல கார்னரில் என்ன பண்ணுவோம்னாங்க, இந்த சிங்கிளாக இருக்கலைங்க ஒயரு, இந்த சிங்கிளாக இருக்கிற ஒயருக்கு வந்து பக்கத்தில் இன்னொரு ஒயர் நம்ம சொருகுவோங்க. இன்னொரு ஒயர் வந்துட்டு சொருகி நாட் போடலைங்க. இது ஒரு மெத்தேடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒயர் வந்து ஒரு 4 நாட் 5 நாட்டில் இப்படி உள்ள சொருகி விட்டுக்குவோங்க. இது மாதிரி சொருகி விட்டுங்க இந்த இடத்துல நாட் போடுறதுக்கு தொடங்குவோம். இந்த இடத்துல நம்ம அடுத்து என்ன நாட் போடுவோங்க, இங்கே பாக்ஸ் நாட் போட்டிருக்குறோங்க. இதுக்கு அடுத்தது இந்த இடத்துல வந்து நம்ம பாக்ஸ் நாட் வேரியேஷன் தாங்க போடுவோம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் வேரியேஷன் போட்டு தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சோம். அடுத்தது அப்படியே கண்டினியூவாக இனி போட்டு வரலாங்க. இதே மாதிரி அடுத்ததுங்க பாருங்கள், இப்போ இங்கே நம்ம சொருகுனமில்லைங்க, இந்த சொருகுன ஒயரில் போடுவோம். இந்த இடத்துல பாக்ஸ் நாட் வேரியேஷன் போட்டிருக்கு. அடுத்தது வந்து இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் நாட் போடுவோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்களா? எப்படிங்க, புரியுதுங்களா? இது தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொல்கிறேங்க இந்த மெத்தேடு. இந்த மாதிரி ஒயர் எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணிட்டோம்னா இனி அடுத்தது வந்து இங்கே என்ன நாட் போட்டோங்க, இதுக்கு அடுத்தது வந்து இந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் அன்ஈவனாக வருங்க. பேட்டர்ன் கரெக்டாக வராத மாதிரி இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எப்பவும் போல் நார்மலாக பேட்டர்ன் ஒரே ஈவனாக வந்துருங்க. இந்த 4 கார்னர்லேயும் நம்ம 4 ஒயர் ஜாயின் பண்ணி போடுறப்பங்க பாருங்கள், இந்த சைடு அதே பேட்டர்ன் கிடச்சிருங்க நம்மளுக்கு. ஆனால் என்ன, இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக இல்லாத மாதிரி இருக்குங்க. தெரியுதுங்களா? ஹோல்ஸ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக வராத மாதிரி. இதுக்கு அடுத்தது இனி எப்பவும் போல் நம்ம ரெகுலராக போடுற மாதிரியே போட்டுக்கலாங்க. போட்டு நம்ம இந்த கார்னரில் இப்போ எப்படி ஒயர் ஜாயின் பண்ணமுல்லைங்க, அதே மாதிரிங்க இந்த கார்னர்லேயுமே இந்த நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறங்க
இந்த ஒயர் சிங்கிளாக இருக்குது பாருங்கள், இந்த ஒயர் இதுக்கு முன்னாடி அதை ஜாயின் பண்ணிக்குவோங்க, அவ்வளோதாங்க. இதே மாதிரி 4 இடத்துல இதே மாதிரி ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போடுவோங்க. இல்லை எனக்கு இது புரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குங்க, இந்த ஒயர் ஜாயின் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஆகாது, ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு மெத்தேடுங்க பாருங்கள். இதெல்லாமே பிரிச்சிடுறேங்க இப்போ போட்டதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் சொல்கிறேங்க. இது உங்கள் விருப்பம் போல் நீங்கள் இதில் 2ல் எந்த மெத்தேடு உங்களுக்கு ஈஸிங்கிற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம கிராஸ் நாட்லெல்லாம் போடையில் பார்த்துட்டிங்கன்னா இதே மாதிரி அதுலேயும் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி போடுவோம், அப்படி இல்லைன்னா ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணி நாட் போடுவோம் இல்லைங்க, அதே மாதிரி தாங்க இதுலேயும் நம்ம வந்து நாட்டை ஸ்கிப் பண்ண போகிறோங்க. ஒயரை 4 கார்னர்லேயுமே இந்த சிங்கிளாக இருக்குல்லங்க, இந்த சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒயரெல்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட போகிறோங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணி நாட் போட்டோம்னா நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே வருங்க. பாருங்கள், இந்த சிங்கிளாக போகுது இல்லைங்க, இந்த ஒயரை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோங்க, இதில் நாட் போடாமல் விட்டுறலாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த நாட்டும் ஸ்கிப் பண்ணிக்குவோங்க. ஸ்கிப் பண்ணால் ஒயர் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மெத்தேடு மாதிரி நீங்கள் 4 ஒயர் சேர்த்து போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த மெத்தேடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த சிங்கிளாக போகக்கூடிய ஒயரை நான் ஒரு நாட் போட்டு அடையாளப்படுத்திடுறேங்க. இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக நீங்கள் பாட்டில் கூட போட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்ம 4 சைடு 4 ஒயர் ஸ்கிப் பண்ணிவிட்டுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயர் ஸ்கிப் பண்ணதுமே இந்த சைடு போய் இந்த சைடு வரையில் நம்மளுக்கு பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும் இல்லைங்க, அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகாதுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போட்டுருக்குறோங்க. அடுத்தது நம்ம போடக்கூடியது என்ன நாட் போடுவோங்க, பாக்ஸ் நாட் வேரியேஷன் போடுவோம் இல்லைங்க. பாக்ஸ் நாட் வேரியேஷன் போடுறதுக்கு கார்னர் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு போடும்போது ஒரு நாட்டை ஒரு ஒயர் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போடுறோம் இல்லைங்க, அதனால உங்களுக்கு கரெக்டாக வராது மாதிரி இருக்குங்க. பாருங்கள், இந்த நாட் போடுறதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு அவ்வளோதாங்க, அந்த ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டு முடிச்சிட்டோம்னா அந்த கார்னர் மட்டும் திருப்பிட்டு வந்துட்டோம்னா போதுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இல்லை இந்த ஒயர் ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த சைடு மட்டும் இந்த பேட்டர்ன் இதே சேம் பேட்டர்ன் வராதுங்க, கொஞ்சம் அன்னீவனாக வருங்க. 2 சைடு மட்டும் அன்னீவனாக வருங்க. நம்ம அது வராமல் இருக்கிறதுக்காக சேம் பேட்டர்ன் வர்றதுக்காக தாங்க இந்த ஒயர் 4 ஒயர் ஸ்கிப் பண்ணுறோம் அல்லது 4 ஒயர் ஆட் பண்ணுறோங்க. 2ல் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுக்கிறோங்க. இப்போ நீ பேட்டர்ன் வந்து சேம் பேட்டர்ன் வரக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ பாருங்கள், சிவன்கண் நாட் போட்டோம். அடுத்தது வந்துங்க நம்ம சாதா நாட் போடுறோங்க. இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி நான் இந்த கூட சும்மா டைம் இருக்குதுன்னு சொல்லி போட்டுருக்குறேங்க. அதனால எல்லாம் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கிற சவுண்டு உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் திருப்பினதுமே அடுத்த வருஷம் இந்த சைடு பார்த்து திரும்புறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இனி நீங்கள் அப்படியே மேலே போட்டு வந்துகிட்டே இருக்கலாங்க. இந்த கூடையை இந்த ஒயர் ஸ்கிப் பண்ணாமல் போடுறதுனால போட்டுக்கலாங்க நீங்கள். ஆனால் இந்த ஒரு லைன் மட்டும் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி வருங்க, ஃபுல்லாகவே வராதுங்க. இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் இந்த மாதிரி பேட்டர்ன் சேஞ்ச் ஆகி வருங்க. அப்புறம் நீங்கள் போடக்கூடிய அடுத்த வரிசையிலலாம் உங்களுக்கு வந்து நார்மலாக ஆகிக்குங்க, எப்பவும் போல் வந்துடுங்க. அது ஒன்றும் பெரிய அசிங்கமாக தெரியாதுங்க, நீட்டாக தான் இருக்குங்க அதுவுமே. ஆனால் என்ன ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரே மாதிரி பேட்டர்னாக கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம இந்த சின்ன வேலையை செய்கிறோங்க. புரிஞ்சுதில்லைங்க இப்போ எப்படின்ட்டுங்க? இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் கரெக்டாக ஈவனாக வர்றதுக்கு வருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களுமே. நான் அந்த ஒயர் ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா கூடைய அளவும் கொஞ்சம் சின்னதாயிருமாங்க. நம்ம 4 நாட் நம்மளுக்கு கம்மியாகுது இல்லைங்க, அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் 4 ஒயர் ஸ்கிப் பண்ணாலும் சரிங்க, இல்லை 4 ஒயர் ஆட் பண்ணாலும் சரிங்க, உங்கள் விருப்பம் போல் எப்படி போட்டால் உங்களுக்கு உங்களுடைய அந்த பேட்டர்னும் கரெக்டாக இருக்கா என்னென்ட்டு பார்த்துக்குங்க. அதாவது நீங்கள் என்ன கலர் ஒயர் வந்துட்டு என்ன மாதிரி பாக்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. இப்போ நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா 4 கார்னருக்குமே பார்டர் அந்த ஒயிட் வர மாதிரி நான் இது பண்ணியிருக்கேங்க. அப்போ இந்த ஒரு ஒயர் ஸ்கிப் பண்ணுறப்ப எனக்கு மேலே வரப்போ ஒரே ஒரு சிங்கிள் ஒயிட் வருங்க. அதுக்காக நான் இந்த ஸ்கிப் பண்ணுற மெத்தேடை நான் போடுறேங்க. எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணலை, நான் ஜாயின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. நான் ஜாயின் பண்ணி காட்டுங்களேங்க, அதே மாதிரி போட்டுக்கலாம். இதே மாதிரி நீ தொடர்ந்து போட்டு வரலாங்க. இந்த இடத்துல இந்த ஒயரை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோங்க. 4 சைடுமே இந்த நாட்டு அடையாளப்படுத்தி இருக்கிறவங்க இந்த ஒயர் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நீ கூட ஃபுல்லாக நீ மேலே வரைக்கும் நம்ம போட்டு வரலாங்க. எவ்வளோ ஹைட்டு வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஹைட்டுக்கு இந்த கூடையை அப்படியே போட்டுட்டே வரலாங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. புரிஞ்சு சொல்லுங்க என்ன நான் பண்ணுன்ட்டு. அவ்வளோதாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கூடையோட ஃபுல் டியூட்டோரியல் வந்து நாளைக்கு பார்க்கலாங்க. இதில் வந்துட்டு இந்த கார்னர் திருப்புறது மட்டும் எப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஃபுல் வீடியோ பார்க்கலாங்க காலையில்.